கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெய் மீடியாவுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ஜெய் மீடியாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் தேவனுக்கும் நான் மகிமை செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் அநேகமாக இருக்குது. இருந்தாலும் என் தாயின் வயிற்றில் உருவாகாத முன்னே என் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் இம்மட்டுமாய் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வர என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் சிறிய வயது முதற்கொண்டே என் தேவன் என்னை தெரிந்து கொண்டவராக இருக்கிறாரு. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே சர்ச்சுக்கு எங்கேயாவது கூப்பிட்டாலோ சர்ச்சில் க்ளீன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நான் ரொம்ப ஆர்வத்தோடு, ஏன்னா ஏசப்பாவை ரொம்ப நான் நேசிக்கிறதுனால நான் அது மாதிரிலாம் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நான் ஆலயத்துலலாம் செய்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் சின்ன வயதுலேருந்து நான் ஸ்கூலில் படிக்கிற வேலையில் எல்லாமே தேவன் எனக்கு பாதுகாப்பாக இருந்து வழி நடத்தி வந்திருக்காரு. நான் 6th படிக்கும்போது என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டாங்க. அந்த இடத்துலையும் தேவன் எனக்கு எல்லா நேரங்களிலும் என் தேவன் என்னோட கூட இருந்து என்னுடைய வாலிப வயதில் கூட நான் வழி மாறி போகாதபடி என் தேவன் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு தாயும் தகப்பனமாக இருந்து என்னை வழி நடத்தி வந்த என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் வேலை செஞ்ச இடங்களாக இருக்கட்டும், நான் படித்த இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் என் தேவன் ஒருவர் மாத்திரமே எனக்கு துணையாக இருந்து என்னை வழி நடத்தி வந்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பங்க மாற்றங்கள் என்னென்னாக்கா, வாலிப பருவம் அடைந்த பிறகு அவங்களுக்கு திருமண வாழ்க்கை தான் அவங்களுடைய வாழ்க்கையில். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்தது. என்னடனாக்கா, எனக்கு திருமணம் எல்லாமே பேசிட்டாங்க, நோட்டீஸ் எல்லாமே அடிச்சிட்ட பிறகு என்னுடைய திருமணம் 9 நாட்கள், June 26 என்னுடைய திருமண நாட்கள். 9 நாட்கள் இருக்கும்போது என்னுடைய மாமனார் என்ன பண்ணாங்கன்னாக்கா, பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு விபத்து நடந்து அவர் மரித்து போயிட்டாங்க. மரித்து போயிட்ட பிறகு நான் என்ன கிராமத்தில் தான் கொடுக்குற மாதிரி ஒரு இது. ஆனால் கிராமத்தில் என்ன பேசுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே என்னை ஒரு என் மேலே ஒரு குற்றமாக எல்லாருமே பழி சாட்டினாங்க. இந்த பொண்ணு வந்த நேரம்தான் அவங்க என்னிடத்து என்னுடைய மாமனார் இறந்துட்டாங்க, இவருடைய நேரம் சரியில்லை, இவன் ராசி இல்லாதவா, அநேக பழிகள். என்னால் அது மேற்கொள்ளவே முடியல. எனக்கு இந்த திருமணமே வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த திருமணம் வேண்டாம். ஏன்னா எந்த பழியோடு நான் போயிட்டு நான் அந்த இடத்துல நான் குடும்பம் நடத்த முடியாது. ஏன்னா கிராமத்தில் எப்படியெல்லாம் பேசணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவைகள் மத்தியிலும் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையிலும் என் தேவன் ஒருவர் மாத்திரமே தான் என் கூடவே இருந்து என்னுடைய திருமணம் நடைபெறாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுத்து. இருந்தாலும் அவைகள் மத்தியில் என் தேவன் எனக்கு நல்லபடியாக திருமணம் நடத்தி கொடுத்தார். அதுக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா என்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் முதலாவது நான் தெரிவிக்கிறது யார்கிட்டனாக்கா, நான் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன். என்னுடைய அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை என் சகோதரிக்கிட்டேயோ யார்கிட்டையுமே நான் என்னுடைய கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன். முதலாவது என்னுடைய கஷ்டம் என்னக்குனாக்கா, முட்டி போட்டு ஏசப்பா எனக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது, என்னுடைய சூழ்நிலை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட தான் அதிகமாக மன்றாடி ஜெபித்த நாட்கள் உண்டு. இரவு நேரத்தில் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்னுடைய கண்ணீரும் ஜெபமும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் என்னமோன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலேருந்து என்னை மேற்கொண்டு அதுலேருந்து என்னை உயர்த்தி வழி நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருந்தார். அதுக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். திருமணம் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது என்ன பார்ப்பாங்கன்னா, குழந்தை எதிர்பார்ப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு என்னுடைய அப்போ பாப்பா ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கேன். ஒரு 7 month நான் கன்சீவாக இருக்கும்போது என்னுடைய மாமியார் இறந்துட்டாங்க. அது என்ன பண்ணாங்கன்னாக்கா, என் மேலே தான் இப்படி ஒரு பழி வந்ததுனாக்கா, என் குழந்தை மேலே இத்தனைக்கும் 7 மாதம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை அது உலகத்தை அறியாது, இன்னும் பார்க்கல. எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னாக்கா, என் குழந்தை மேலே அதை பழி போட ஆரம்பித்தாங்க. இன்னும் இப்போ தான் வயிற்றுல ஒன்று வச்சிட்ருக்கா, என்னது ஒரு உசுறு ஒன்று போயிடுச்சு, அது வந்ததுமே என்ன பண்ண போதோ, யாரெல்லாம் இது என்ன ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க கிராமத்தில். எனக்கு அந்த நேரத்தில் என்னுடைய மனநிலைமை, நான் கஷ்டப்பட்டது, நான் கண்ணீர் வடித்தது எல்லாமே ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையாகவே சொல்கிறேன், எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் மனுஷனை நோக்கி போக வேண்டாம். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் மனுஷனுக்கிட்ட நம்ம சொல்லிக்கிறது வேண்டாம். கர்த்தரிடத்துல மாத்திரம் உங்களுடைய கஷ்டமாக இருந்தாலும் கண்ணீராக இருந்தாலும் நீங்கள் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தாலே போதும். எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறவர் அவர் ஒருவர். அதுக்கப்புறம் 7 மாதத்துக்கு ஆன பிறகு எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கடவுளுடைய கிருபையில் எனக்கு நல்ல நார்மல் டெலிவரி, அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு. என் தேவன் இவ்வளவாய் பிள்ளையை வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
அதன் பிறகு என்னடனாக்கா 2வது கன்சீவ் ஆனேன். அதுக்கு வந்து நான் வந்து சரி கொஞ்ச நாள் இடப்பட்ட காலம் கொஞ்சம் கேப் இருக்கட்டுன்றதுக்காக நான் காப்பர்ட்டி போட்டிருந்தேன். காப்பர்ட்டி போட்டுருக்கும்போது என்ன ஆச்சுன்னாக்கா பாப்பா நின்றுட்டுருக்காங்க, அது எங்களுக்கு தெரியாது. நான் போயிட்டு மருத்துவமனையில் டாக்டர்கிட்டலாம் ஆலோசனை கேட்டு இது மாதிரி நான் காப்பர்ட்டி போட்டிருக்கேன், எனக்கு எப்படி இது மாதிரி கன்சீவாக நான் ஆகுவேன்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது இல்லை உங்களே அறியாமல் வந்து காப்பர்ட்டி வந்து கீழே விழுந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னாங்க. சரி நான் அவர்களெலாம் விட்டுட்டேன். நான் 9 மந்த் ஆகிடுச்சி. எனக்கு பிரசவ காலம் வரப்போகுது. கொஞ்சம் இடப்பட்ட காலம்தான் இருக்குது. எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டேன். அட்மிட் ஆகும்போது என்ன பண்ணுச்சுனாக்கா ஃபஸ்ட்டு பாப்பாவுடைய தலை வரும்போது அந்த காப்பர்ட்டி தான் முதல்ல வெளியில் வந்தது. டாக்டர்ஸு நர்ஸு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. இது எப்படி இது காப்பர்ட்டி இருந்துக்கிட்டே வந்து உங்களுக்கு நார்மல் சுகப்பிரசவம் நடக்குது, தாயும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இவ்வளோ ஒரு அற்புதத்தோட கடவுள் உங்களை வழி நடத்திருக்காருனாக்கா அது நீங்கள் வணங்குற கடவுள் மாத்திரம்தான் உங்களை வந்து உன்னையும் சரி உன் பிள்ளையும் சரி ஆண்டவர் நல்ல சுகபத்திரமா வழி நடத்திருக்காரு. நீங்கள் வணங்குற கடவுள் தான் உங்களை கைவிடாமல் பாதுகாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து என்னுடைய குழந்தைய மடிமலை போட்டுட்டு டாக்டர்ஸ் சுற்றி நின்று என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது உங்ககிட்ட சொல்லலைங்களா, அந்த டாக்டர்ஸ் யாரும் உங்ககிட்ட சொல்லலையா காப்பாற்றி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து எல்லாருமே என்னை கேள்வி கேட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் என் தேவன் என்னோட கூட இருந்தார். மோசையோடு கூட இருந்த தேவன் உண்மையாகவே சொல்கிறேன், என்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் சரி, நான் உபத்திரவப்பட்ட நாள் முதற்கொண்டும் சரி, எல்லாவற்றிலும் என் தேவன் மாத்திரமே என்னோட கூட இருந்து என்னை வழி நடத்தி வந்தார். அதன் பிறகு எனக்கு அழகாக ரெண்டு பெண் குழந்தைங்க கொடுத்துருக்காரு ஏசப்பா. இப்போ வந்து எல்லா வேலைகளும் நான் தேவனை மாத்திரமே நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் சர்ச்சுக்கெல்லாம் போகுவேன். ஆனால் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இருந்தது கிடையாது. உண்மையாகவே சொல்கிறேன், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே சர்வீஸுக்கு போகிற மாதிரி போகுவோம், எல்லாருமே வந்து மறுபடியும் வீட்டுக்கு வர்றது இது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இன்னும் அதிகமாக கடவுளுக்குள்ளே நான் ஐக்கியமாக இருந்தேன். என் பிள்ளைகளையும் அதே வழியில் நடத்தினேன், என்னுடைய கணவரையும் நான் அதுக்குள்ளே தான் நடத்தினேன். இப்போ வந்து என்னுடைய சூழ்நிலைகளே வேறு. யாரெல்லாம் என்னை உபத்திரவமாக நினச்சாங்களோ, யாரெல்லாம் இது ஆசை இல்லாதவ, யாரெல்லாம் என்னை வாயால் சபிச்சிருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் அவங்கள மத்தியில் இப்போ என் தேவன் என்னை ஒரு ஆசீர்வாதமாக நிறுத்திருக்காரு. அவங்கள மத்தியில் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு. அது என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். என் தேவன் வந்து இப்போ கூட சரி, நான் கஷ்டப்பட்ட நாட்கள் இல்லை, அவர் மட்டும்தான் கூடவே இருந்து வழி நடத்திருக்காரு. என்னுடைய கணவருக்கு வந்து சில பலவீனங்கள் இப்போ ஏற்பட்டுச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஊழியக்காரன்கிட்ட ஆலோசனைகளை கேட்டு இப்போ கடவுள் வந்து என் கணவருக்கு வந்து நல்ல ஒரு சுகபலத்தோட ஆரோக்கியத்தோட ஏசப்பா வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னடனாக்கா, உண்மையாகவே சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் பண்ணாக்கா இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைனாக்கா மனுஷனை நாடி போகாதீங்க. அதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து மனிதனுடைய மூலிமா வந்து உங்களுக்கு தயவு செய்வார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவது என்னடனாக்கா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடர்களாக இருக்கணும். அவருடைய பாதத்தில் போயிட்டு உட்காந்து நீங்கள் யாரை வேணாலும் இருங்க. முதலாவது அவருடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நான் அதிகமாக கஷ்டப்பட்ட நாட்களில், ஏன்னா உலகத்தின் பிரகாரமாக நம்ம பார்த்தோம்னா உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆனாலும் அவைகளிலிருந்து மேற்கொள்றதுக்கு நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நீங்கள் அதை மட்டும் விசுவாசிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சரி, அவர் எல்லாவற்றிலிருந்து நம்மளை மேற்கொள்றதுக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரு. எனக்கும் வந்து சில நேரங்களில் பலவீனங்கள் அதிகமாக வரும். என்னால் வந்து நான் ஊழியத்துக்காக எவ்வளவோ இன்வால்வ் பண்ணுவேன், நான் போகணும்னு நினைப்பேன். ஆனாலும் என்னை வந்து அதுலேருந்து போக முடியாத அளவுக்கு பிசாசு நான் அநேக தடைகளை கொண்டு வரலாம். இருந்தாலும் நான் அந்த நேரத்தில் ஜெபிப்பேன், ஏசப்பா நீங்கள் எனக்கு வரங்களை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எனக்கு தாளந்து கொடுத்துருக்கீங்க, நான் அந்த தாளந்தை நான் வெளிப்படுத்தணும், எனக்கு கொடுத்துருக்கிற வரங்களை கொண்டு நான் உம்முடைய வார்த்தை நான் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படிலாம் சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபிச்சது உண்டு. ஆனால் இம்மட்டுமா என் தேவன் எங்களை வழி நடத்தி என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என் குடும்பங்களையும் எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்துக்களை நான் ஒப்பு கொடுத்ததுனால மாத்திரமே எனக்கு எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும், மழை போல பிரச்சனைகள் வந்தாலும் என் தேவன் அவைகளை பனி போல அகற்றுகிறாரா இருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னாக்கா, நீங்களும் தேவனை பிடிச்சு கொள்ளுங்க. அவருடைய பாதத்தை எப்பொழுதுமே வந்து அவருடைய பாதத்தில் நீங்கள் சரணடைஞ்சிட்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் என் தேவன் போக்கி விட்டுருவார். நான் விசுவாசித்தது போல் நீங்களும் கண்டிப்பாக விசுவாசிங்க. என்னுடைய வாழ்க்கையில் என் தேவன் செய்த அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் நிச்சயமாய் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி நான் வாழ்த்துகிறேன்.